வணக்கம் நண்பர்களே. எக்ஷோரூம் ப்ரைஸ் 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு 6 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் கார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கார், நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த கார் தான் வாங்கியிருப்பாங்க. ஆல்டோ K10 மாருதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரு. 998 சிசி இன்ஜின், பெட்ரோல் மாடல் மட்டும் இருக்குது. அதுமாதிரி சிஎன்ஜியும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. பெட்ரோல் எடுத்துக்கிட்டோன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் 2 வேரியண்ட்டில் மட்டும் கொடுப்பாங்க. VXI O அப்படிங்கிற வேரியண்ட்லையும் VXI +O அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தாலும் ஏஎம்டி எடுத்தாலும் கிட்டத்தட்ட சேமாக வரும். இப்போ நார்மலாக மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.39 கிலோமீட்டர் கொடுக்கும். அதுவே ஏஎம்டி எடுத்தோன்னா 24.9 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இந்த இன்ஜின் 1 லிட்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 68 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜியும் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி VXI O அப்படிங்கிற வேரியண்ட்டில் சிஎன்ஜி கொடுக்குறாங்க. சிஎன்ஜியோட பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 56 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். 33.4 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கொடுக்கும். சிஎன்ஜியில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ சின்ன கார், காம்பாக்டான சைஸில் இருக்கும், சிட்டியில் ட்ரைவ் பண்ண நல்லாயிருக்கும். ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. 214 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ திங்ஸ் வச்சு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். 91.1 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம பார்க்குற கார் மாடல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் மட்டும்தான் அந்த 5 லட்சத்துக்குள்ளே எக்ஷோரூம் ப்ரைஸ் வரும். இப்போ இந்த ஆல்டோலே K10 எடுத்துக்கிட்டோன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வேணும் அப்படின்னா ப்ரைஸ் 5 லட்சத்தை தாண்டும். அடுத்த கார் பார்த்தோன்னா வாவி மொபிலிட்டியில் ஈவா அப்படிங்கிற ஒரு கார். இது ஒரு எலக்ட்ரிக் காரு. ப்ரைஸ் பார்த்தோன்னா 3.25 லட்சத்தில் ஆரம்பித்து 4.49 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது. ஒரு 3 சீட்டர் கார் மாடல். சிட்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. அதேமாரி சோலார் பேனல் ரூஃப் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். நோவா, ஸ்டெல்லா, வேகா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான வேரியண்ட்டில் இந்த கார் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் 175லேருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் போக முடியும்னு சொல்கிறாங்க. 9 கிலோவாட், 12.6 கிலோவாட், 18 கிலோவாட் அப்படின்னு பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 45 நிமிஷத்தில் 80% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டாப் மாடல் எடுத்தோன்னா 0லேருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தை 5 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதிகபட்ச வேகமாக 70 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் போகும். இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா டிரைவருக்கு ஏர் பேக் வரும், ஏர் கண்டிஷனிங், சென்ட்ரல் லாக்கிங், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுக்குறாங்க. அடுத்த கார் எடுத்துக்கிட்டோன்னா டாட்டாவில் வரக்கூடிய டியாகோ. ஒரு சின்ன சைஸ் காராக இருந்தாலுமே சேஃப்டி வைஸ் பில்டு குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. 1.2 லிட்டர் ரெவோட்ரான் இன்ஜின் கொடுக்குறாங்க. சேம் இன்ஜினில் நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இந்த ரெவோட்ரான் 3 சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 86 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காம்பாக்டான கார்களில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காரு. 113 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 73 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 95 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீட் ஏஎம்டி கொடுக்குறாங்க. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த காரோட மைலேஜ்னு பார்த்தோன்னா பெட்ரோல் மாடல் பொறுத்த வரைக்கும் 19லேருந்து 20.09 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். சிஎன்ஜி 26.49 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 181 mm கொடுக்குறாங்க. 242 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். நிறையா திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் பண்ணும். 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல், இலுமினேட்டட் டாட்டா லோகோவோட கொடுக்குறாங்க. அப்கிரேடட் LED ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. டிவல் டோன் இன்டீரியர் தராங்க. அதுமாதிரி ஃப்ரண்ட் ஹெட்ரெஸ்ட்டை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரியர் பார்க்கிங் சென்சார், ABS வித் EBD, டிவல் ஏர்பேக், ஐசோஃபிக்ஸ், சைல்ட் சீட் ஆங்கர்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜில் கியூட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காரு. 3.61 லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் கிடைக்குது. ஒரு குவாட்ரி சைக்கிள் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரு. 216 சிசி சிஎன்ஜி இன்ஜின் கொடுக்குறாங்க. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும். 2+2 அப்படிங்கிற மாதிரி சீட்டிங் கான்ஃபிகரேஷன் வரும். சீட் பெல்ட்ஸு அதேமாதிரி ஹாட் டாப் ரூஃப்லாம் சேஃப்டிக்காக கொடுக்குறாங்க. மைலேஜ்னு பார்த்தோன்னா சிஎன்ஜி மாடல் 43 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். கலர்ஸ்னு பார்த்தோன்னா ஒயிட், எல்லோ, பிளாக் அப்படின்னு 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் தராங்க.
மேஜராக இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3 வீலர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சேஃபாக நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கார் வந்து இருக்கும்னு வந்து டிசைன் பண்ணாங்க. அதோட எக்ஸ்போர்ட்டும் வந்து இந்த காரை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பவர் பார்த்தோன்னா 13.1 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 18.9 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பைக்கில் யூஸ் பண்ணுற DTSI இன்ஜினை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாட்ரி சைக்கிள் ரிலேட்டடாக லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரை பஜாஜ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த கார் பார்த்தோன்னா மாருதியிலே வந்து எஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற காரு 1.0 லிட்டர் K10 பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. பவர் பார்த்தோன்னா 66 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 89 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த எஸ்ப்ரெஸோ கார்லையுமே நமக்கு வந்து பெட்ரோல் கொடுக்குறாங்க. சேம் டைம் CNG ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. ஆல்டோவில் இருக்க சேம் இன்ஜின் தான் இந்த கார்லையுமே வந்து கொடுக்குறாங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 24.12 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். AMT டிரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா 25.3 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். CNGயும் வந்து கொடுக்குறாங்க. CNGயை பொறுத்த வரைக்கும் LXi O வேரியண்ட்லையும் அதே மாதிரி VXi O வேரியண்ட்லேயுமே CNG வந்து கொடுக்குறாங்க. CNG எடுத்தோம் அப்படின்னா 32.73 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பார்க் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ரீசேல் வேல்யூமே இந்த காருக்கு வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த காரோட லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்கான லுக்கில் வந்து இருக்கும். ஒரு மைக்ரோ SUV லுக்கில் தான் வந்து இருக்கும். பட் எல்லாருக்குமே வந்து பிடிக்குமான்னு தெரியாது. லுக்கை டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கலவையான விமர்சனம் தான் கொடுப்பாங்க. பாதி பேருக்கு வந்து பிடிக்கும், பாதி பேருக்கு வந்து பிடிக்காது. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு கொடுக்குற காசுக்கு நல்ல மைலேஜும் கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்த்தான காராக எஸ்ப்ரெஸோ கார் வந்து இருக்கும். அடுத்தது வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற காரு ரெனால்ட்டில் வரக்கூடிய குவிட். இந்த காம்பாக்டான கார்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து குவிட் இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காரில் 999 cc பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வரும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா AMT டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. 67 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா 21.7 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். AMT எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். அதுமாதிரி டாப் வேரியண்ட்டில் வந்து டிவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டாப் மாடலில் AMT நமக்கு வந்து வரும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா CNGயும் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. CNGக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் வேரியண்ட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. RXE வேரியண்ட்டில் CNG நமக்கு வந்து கிடைக்கும். RXL O வேரியண்ட்டில் CNG நமக்கு வந்து கிடைக்கும். RXT வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CNG வந்து கிடைக்கும். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல கார். டிசைன் வைஸும் வந்து கொஞ்சம் யூனிக்காக ஒரு ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் அப்படின்னு இந்த காரை வந்து சொல்லலாம். அதேமாதிரி நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ABS வித் EBD வந்து கொடுக்குறாங்க. டுவல் ஏர்பேக் கொடுக்குறாங்க. பிரேக் அசிஸ்ட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் இருக்குது. ரியரில் வந்து சீட் பெல்ட் ரிமைண்டரும் வந்து கொடுக்குறாங்க. ரியர் வியூ கேமரா வித் கைட்லைன்ஸோடு வந்து கொடுக்குறாங்க. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. பட் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து AMT டிரான்ஸ்மிஷன் மாடல் தான் வந்து எடுக்கணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கிடைக்காது. அந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாருமே வந்து மாருதி கார்கள் தான் வந்து போவாங்க. அதில் கொஞ்சம் யூனிக்காக வந்து வேணும், காரும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கணும், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக குவிட் கார் வந்து ட்ரை பண்ணலாம். நன்றி.